ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி இருந்தது. சீனாவிலும் பாரசீகத்திலும் காகித நோட்டுகள் அமலுக்கு வந்துவிட்டதை கேள்விப்பட்ட முகமது பின் துக்ளக் இந்தியாவிலும் இந்த முறையை கொண்டு வர முடிவு செய்தார். பேப்பருக்கு பதில் செப்பு நாணயத்தில் இத்தனை ரூபாய் மதிப்பு என்று அச்சடித்து புழக்கத்தில் விட்டது டெல்லி அரசு. ஒரு கோணத்தில் பார்த்தால் பிற்பாடு இந்தியாவில் காகித ரூபாய் நோட்டுகள் வரவிருப்பதை தீர்க்க தரிசனத்துடன் சுல்தான் கண்டுபிடித்ததாக சொல்லலாம். ஆனால் முகமது பின் துக்ளக் இந்த ரூபாய் திட்டம் படு தோல்வியடைந்தது. காரணம், நாணயங்களை தயாரிக்க அச்சுப்பிச்சான அச்சுக்களை ஆட்சி பயன்படுத்தியதால் நாடெங்கும் கள்ள நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் கிளம்பிவிட்டன. குறிப்பாக இந்துக்கள் இதில் தங்கள் திறமையை பிரமாதமாக காட்டியதாக கேள்வி. இதன் விளைவாக நிதி நிலைமை அல்லோலகல்லோலப்பட்டு போய்விட்டது. திகைத்து போன முகமது பின் துக்ளக் வேறு வழியில்லாமல் இனி நாணயங்கள் செல்லாது என்று ஆணையிட லட்சக்கணக்கானவர்கள் நியாயமான அரசு நாணயங்களை நம்பி சேகரித்தவர்கள் கூட உடனுக்குடன் ஓட்டாண்டியானார்கள். இதற்கு பிராயச்சித்தமாக அரசாங்கம் தயாரித்த நேர்மையான நாணயங்களை கொண்டு வருபவர்களுக்கு முடிந்த மட்டில் தங்கம், வெள்ளி நாணயங்கள் தர ஏற்பாடு செய்தார் சுல்தான். விளைவு கஜானா காலியாகும் நிலைமை ஏற்பட்டுவிட்டது. இதைத் தொடர்ந்து இதுவரை யாருமே சிந்திக்க துணியாத புரட்சிகரமான ஒரு முடிவை எடுத்தார் முகமது பின் துக்ளக். தலைநகரத்தை இடமாற்றுவதுதான் அந்த முடிவு. எங்கேயோ வடக்கில் அமர்ந்து கொண்டு இந்தியா முழுவதையும் திறமையாக ஆட்சி செய்ய முடியாது. ஆகவே தலைநகரை டெல்லியிலிருந்து தெற்கே தேவகிரிக்கு மாற்ற முடிவு செய்திருக்கிறேன் என்று திடீரென்று அறிவித்து எல்லோர் வயிற்றிலும் புளியை கரைத்தார் முகமது பின் துக்ளக். சுல்தானை எதிர்த்து பேச யாருக்கு துணிவு உண்டு? ஆகவே அமைச்சர்களும் மற்ற ஆலோசகர்களும் தங்கள் தலையை காப்பாற்றிக் கொள்வதற்காக மூக்கில் விரல் வைத்து அருமையான யோசனை என்று அதிசயித்தார்கள். தலைநகரை நிர்வாக வசதிக்காக மட்டும் மாற்றுவதோடு நிறுத்தி கொண்டிருக்கலாம் சுல்தான். மாறாக டெல்லி மக்கள் அத்தனை பேரையும் புதிய தலைநகருக்கு குடிபெயர வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார் துக்ளக். பரம்பரையாக டெல்லியிலேயே வாழ்ந்த மக்களிடையே முணுமுணுப்பும் சலசலப்பும் புலம்பல்களும் கிளம்பின. உடனே வழக்கப்படி கோபம் தலைக்கேறிய சுல்தான் பலவந்தமாக மக்களை அப்புறப்படுத்துங்கள் என்று உரிமையினார். படை வீரர்கள் வாட்களை உருவிக்கொண்டு மக்களை ஊரிலிருந்து விரட்டுவதற்கு கிளம்பினார்கள். பயந்து போன மக்கள் மூட்டை முடிச்சுகளுடன் மிக பெரும் பேரணியாக டெல்லியை விட்டு நெடும் பயணம் கிளம்பினார்கள். பார்வையிழந்த ஒரு முதியவரை கூட இரக்கமில்லாமல் வீரர்கள் தரவென்று இழுத்து சென்றதாக மொராக்கோ நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு பயணம் வந்திருந்த இபன் பதூதாவும் ஒரு நாய்ப்பூனை கூட டெல்லியில் விட்டு வைக்கவில்லை என்று சரித்திர ஆசிரியர் ஜியாவுதீன் பரானியும் இந்த சரித்திர பிரசித்தி பெற்ற மக்கள் வெளியேற்றம் பற்றி குறிப்பிடுகிறார்கள். இவர்கள் இருவரும் எழுதியிருப்பது சற்று மிகைப்படுத்தப்பட்ட விவரிப்பு என்று மற்ற